அது ஒண்ணும் இல்ல உதயா, கமிஷனர் சார் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு, அதான். என்ன கமிஷனர் சார் என்கிட்ட பேசணும்னு சொன்னாரா? ஆமா உதயா, ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? கமிஷனர் சார் உங்களுக்கு போன் ட்ரை பண்ணாராம், பட் போன் கனெக்ட் ஆகலையா, அதனாலதான் எனக்கு கால் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. நீங்க எதுக்காக இப்போ இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? என்ன சாச்சா, அப்படிலாம் இல்ல செலியன். உதயா ரிலாக்ஸ், இப்போ நீங்க இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. கமிஷனர் சார் சொல்லி தானே நீங்க இங்க வந்தீங்க. கமிஷனர் சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு, அதுக்கு எதுக்கு இப்போ நீங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்க? என்ன ஐயோ செலியன், அப்படிலாம் இல்ல. அது யூஸ்வலாவே கமிஷனர் சார் கிட்ட பேசணும்னா கொஞ்சம் பயம்தான், அதனாலதான் செலியன், வேற எதுவும் இல்ல. ஓ ஓகே உதயா, ஜஸ்ட் மினிட், நான் போன் டயல் பண்ணி தரேன். இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? அந்த உதயா போன் நம்ம கிட்ட தான் இருக்கு, ஆனா ஒரு கால் கூட அதுக்கு வந்ததே இல்லை. இப்ப திடீர்னு கமிஷனர் என்கிட்ட பேசணும்னு சொல்றாருன்னா, ஐயோ ஒருவேளை நம்ம வாய்ஸை வச்சு நம்ம உதயா இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாருன்னா, ஐயோ இப்போ என்ன பண்றது? என்னங்க உதயா, ரிங் போது. கொடுங்க செலியன். ஹலோ உதயா, என்ன உதயா இது? நீ போனதுல இருந்து ஒரு போன் கூட எனக்கு பண்ணவே இல்லை. நானா உனக்கு ட்ரை பண்ணாலும் ஒன்னும் போக மாட்டேங்குது, அப்படியே ரிங் போனாலும் நீ இருக்க மாட்டேங்கிற. என்னாச்சு உதயா? ஹலோ உதயா, லைன்ல இருக்கே இல்லையா? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? இங்க பாரு உதயா, நம்ம பிளான் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, அது நடக்கிற வரைக்கும் அந்த பொண்ணோட உயிர் ரொம்ப முக்கியம். அதனால அந்த பொண்ணை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, புரிஞ்சதா? என்ன உதயா எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஓ, அந்த டாக்டர் பக்கத்துலதான் இருக்கானோ? இங்க பாரு உதயா, அந்த பொண்ணோட உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம். அதோட நம்ம பிளான் எக்காரணத்தை கொண்டும் அந்த டாக்டருக்கு தெரியவும் கூடாது, புரிஞ்சதா? சரி ஓகே உதயா, நான் போனை வைக்கிறேன். இங்க பாரு உதயா, மறுபடியும் சொல்றேன், என்னோட பிளான் நடக்கிற வரைக்கும் அந்த பொண்ணோட உயிர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி ஓகே, நான் போனை வைக்கிறேன். சரி ஓகே உதயா, அப்ப நான் கிளம்புறேன். கமிஷனர் சார் பேசணும்னு சொன்னாரு தான் வந்தேன். ஓகே செலியன். இந்த செலியன் என்ன பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த பார்வைக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்? ஒருவேளை செலியனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சோ? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செலியனுக்கு லைட்டா சந்தேகம் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. செலியனுக்கு ஃபுல்லா சந்தேகம் வர காட்டியும் அந்த காவிய கதையை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பணும். ஆனா இந்த கமிஷனர் இப்போ போன்ல பேசினது ஒரே குழப்பமா இருக்கு. உதயான்னு நினச்சிட்டு தான் என்கிட்ட பேசினாரு. ஆனால் ஏதோ பிளானு, என் பிளான் முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணு பத்திரமா இருக்கணும், அப்படி இப்படிலாம் ஏதோ சொல்கிறாரு. இந்த கமிஷனரோட பிளான் என்னவா இருக்கும்? ஒரே குழப்பமா இருக்கு. தலைவர் ஒரு பக்கம் என்னடானா, அந்த காவ்யா கேரக்டர் சரியில்லாத பொண்ணு, அவள் சரியான பணப்பேயி, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, அதோட என் பையனையும் மிரட்டி வச்சிருக்கா, அப்படி இப்படின்னு இன்னும் நிறைய சொன்னார். ஆனால் அந்த காவ்யாவை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. ஒருவேளை நடிக்கிற அளவு என்னவோ அதுவும் தெரியலை. இன்னொரு பக்கம் என்னடானா, இந்த கமிஷனர் புதுசாக கால் பண்ணி ஏதோ பிளானு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரியலை. மண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த கமிஷனர் அப்படி என்ன பிளான் பண்ணி வச்சிருப்பான்? ஒருவேளை தலைவருக்கு எதிராக ஏதாச்சும் பிளான் பண்ணியிருப்பானா? அப்படி மட்டும் இருந்துச்சு, இந்த கமிஷனரை சும்மாவே விட மாட்டேன். கண்டுபிடிக்கிறேன், சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அந்த கமிஷனர் அப்படி என்னதான் பிளான் வச்சிருக்கான்னு. ஒருவேளை தலைவருக்கு எதிராக ஏதாச்சும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இருக்கு அந்த கமிஷனருக்கு. இதை பற்றிலாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம். முதல்ல நம்ம இங்கே வந்தது அந்த காவிய கதையை முடிக்கிறதுக்கு. சீக்கிரமாகவே முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பணும். ஐயோ, ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் கிளம்பணும். ஹே, நீங்க என்னடி பண்ற? உன் கூட சேர்ந்து குடும்ப நடத்தலான்னு வந்திருக்கேன். யோ, இது என்ன கேள்வி? காருக்குள்ளார எதுக்கு வந்து உட்காந்துருப்பாங்க? இங்க பாரு, போற வழியில தானே என் காலேஜ் இருக்கு, அதனால நீயே என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிடு. ஓகே? என்ன காலேஜ்ல டிராப் பண்ணணுமா? ஏய், இவ்வளவு நாள் என்ன நானும் உன்னை டிராப் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளவு நாள் எப்படி போனியோ அப்படியே போக வேண்டியதானடி? ஹலோ ஹலோ டாக்டர், இவ்வளவு நாள் நீங்க என்ன லவ் பண்ணலன்னு ஒத்துக்கல, அதனாலதான் சரி போனா போட்டுன்னு விட்டேன். அதான் இப்போ மனசுல உள்ளதெல்லாம் வாய் வழியா வெளியில வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்னோட உரிமையை நான் எதுக்கு விடணும்? இன்னைக்கு நான் உன்னோட கார்ல தான் காலேஜ்க்கு போவேன். டாட். என்ன? ஏய், விளையாடுறே நீ? துரி உங்க அப்பா பாத்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? யோ, அது எதுக்கே உனக்கு?
பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். நான் தான் அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன்ல, நான் கல்யாணம் பண்ணா செல்லிய மாமா தான் பண்ணுவேன்னு. அப்புறம் என்னஹா? அது எப்படி அண்ணன் தங்கச்சி 2 பேருக்கும் மேல் மண்டா காலியாவே இருக்குமா? ஏண்டி உங்க அப்பாக்கு ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்காரு. இப்போ இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருந்தனா அவருக்கு கோவம் இன்னும் தானடி அதிகமாகும். ஐயோ டாக்டர், பயப்படாத சரியா? அப்பா ஒன்றும் வீட்டில் இல்லை, அவரு காலையிலே கிளம்பி எங்கே போயிட்டாரு. அதனாலதான் நானே தைரியமா வந்து உன் கார்ல உட்காந்துருக்கேன். அது சரி, சரியான கேடி தாண்டி நீனு. ஆமா, அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது சரி. தூரி இங்க பாருடி, எனக்கு ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நானே அவசர அவசரமா இப்ப கிளம்பி வந்தேன். இதுல நீ என்னடானா என்ன காலேஜ் டிராப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹே ப்ளீஸ் டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்பவும் போல ஸ்கூட்டில போயேன். அது சரி, அவன் காதலிக்கிற பொண்ணுக்காக என்னென்னமோ பண்றான். நீ போற வழியில என்ன இப்படி காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு போறதுக்கு ரொம்ப ஓவரா பண்ற. ஹே அதுக்கு சொல்லலடி, உன் காலேஜ் வழியா போனா டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கும், ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும், அதனாலதான் சொன்னேன். உன் கூட கார்ல பேசிக்கிட்டே காலேஜ் வரைக்கும் போலான்னு எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? எல்லாம் என்னைய சொல்லணும், நான் மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? எல்லாரும் ஆசைப்படணும்ல. சரி, கதவை திறந்து விடு, நான் போறேன். என்னடி கார் கதவை திறந்து விடணுமா? இரு நானே திறந்து விடுறேன். யோ, இப்ப என்ன பண்ண நீ? அது நானும் பண்ணலையே, கார் கதவை திறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ எதுவும் பண்ணலன்னு. அது வந்து ஹே, உனக்கு எப்படி இந்த கார்ல உட்கார்றதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் அப்பப்ப தோணும் போது இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு உரிமை இருக்கு. ஓ, நீங்க மட்டும் உங்க உரிமை இருப்பீங்க, ஆனா நான் மட்டும் இருக்க கூடாது, அப்படிதானே? இங்க பாரு, முதல்ல கார் கதவை திறந்து விடு. என்ன இது திறக்கவே முடியல? திறக்க முடியாது, ஏன்னா லாக் போட்டு வச்சிருக்கேன். என்ன லாக்கா? யோ பைத்தியமா நேஹா, கதவு திறந்தா தானே நான் போக முடியும். நீ தானே ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு குதிச்சிட்டு கிடந்த, அப்புறம் கதவு திறந்து விட்டா தானே போக முடியும். கதவு திறந்து விடு. அது யாரோ ஒருத்தவங்க கோமா இருக்க மாதிரி தெரிஞ்சது, அதான் சரி அப்படியே காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போலாமே நினைச்சேன், அதனாலதான் லாக் பண்ணேன். ஓ, நான் கோவப்படுவேன், அதுக்கப்புறம் சார் அழைச்சிட்டு போவேன்னு சொல்லுவீங்க, உடனே நான் வரணும், அதானே? என்னால வர முடியாது, முதல்ல கதவு திறந்து விடு. துரி ரொம்ப கோமா இருக்கியாடி, அது ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால தாண்டி அப்படி சொன்னேன், சாரி. ஆமா, ஆனா ஒண்ணு சாரி கேட்டுட்டே இரு. மாமா, தொட்டதுக்கு முதல்ல சாரி கேட்கறது நிறுத்துறியா? எல்லாத்துக்கும் சாரி கேட்டுட்டே இருக்க. ஆமா, எனக்கு கோமா இருந்துச்சுதான், அது நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? காலையில உன் கூட நான் இது வரைக்கும் கார்ல வந்ததே கிடையாது, எப்பவுமே ஈவினிங் டைம்ல மட்டும் தான் வந்திருக்கேன். அதான் காலையில அப்படியே பேசிக்கிட்டே காலேஜ் வரைக்கும் போலாம்னு நினைச்சேன். ஆனா நீ வந்தோன்னே அப்படி சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். மத்தபடி ஒன்றும் இல்லை, சும்மா சாரி சொல்லிட்டே இருக்காத, ஓகே? சாரிடி, நீ ஏதோ விளையாடுறேன்னு நினைச்சிட்டு தான் நான் அந்த மாதிரி சொன்னேன், ஆனா நீ இவ்வளவு பெரிய ஆசை வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாதுடி. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம உன் காலேஜ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமே நான் ஹாஸ்பிட்டல் போறேன், ஓகே? ஓகே ஓகே. ஏண்டி அந்த ஓகேவை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னதா என்னவா? போதுமா? எம்மா தாயே, நீ சிரிக்கவே வேண்டாமா, முதல்ல வாய் மூடு. இனிமே என்ன சிரிக்க சொல்லுவ? சத்தியமா சொல்ல மாட்டேன். சரி ஓகே, டைம் ஆகுது, முதல்ல கார் எடு. அது சரி, கொழுப்பு கொஞ்சம் கூடி போய் தாண்டி இருக்கு உனக்கு மொபைலே. ஐயோ தூரி, உங்க அப்பாடி. என்ன அப்பாவா? எங்க மாமா எங்க இருக்காரு? சரி ஓகே, நான் அப்படியே கீழே குடிஞ்சுக்கிறேன், சரியா? மேடம், நான் சும்மா தான் சொன்னேன், ஷாக்க குறைங்க. என்ன சும்மா சொன்னியா? யோ, ஒரு நிமிஷத்துல நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா? என்ன பயந்துட்டியா? அது சரி. ஏண்டி நேத்து என்னமோ என்கிட்ட உங்க அப்பா கிட்ட ஜான்சனா நீ கிடக்கா, நான் அப்படி பேசினேன் இப்படி பேசினேன் சொல்லிட்டு இருந்தேன், இப்ப என்னடானா உங்க அப்பான்னு சொன்னதுக்கு இப்படி பயந்து நடுங்குறா? ஹலோ போதும் நிறுத்துறியா? உண்மையாவே அன்னைக்கு நான் எங்க அப்பா கிட்ட ஜான்சனா நீ மாதிரி தான் பேசினேனே. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல தூரி சூப்பர்னு கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நீ வேணும் ஆடியன்ஸ் கிட்ட கேட்டுப்பாரு நான் எப்படி எங்க அப்பா கிட்ட பேசினேன்னு. ரொம்ப தான் இன்னைக்கு பயந்தனா அதுக்கு ரீசன் வேற. நீ தானே சொன்ன உங்க அப்பா கோவம் குறையிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருன்னு, அதனாலதான், மத்தபடி வேற எதுவும் இல்லை, சரியா? சரி மேடம், இன்னும் கோமா தான் இருக்கீங்களா என்ன? ஆமா, இப்ப என்னதுக்கு இப்படி கேட்டுட்ட? நீ கோமா இருக்கனா அதை சமாதானப்படுத்த வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அந்த கடமையை நான் பண்ணணும்ல. சோ ஜோ, நீ இருக்கே, உன்னை 10 மணி டாக்டர்னு சொல்றதுல தப்பே கிடையாது. அது இல்லையா, இப்பெல்லாம் கேப் கிடைக்கும் போது நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு கிஸ் கொடுத்துட்டே இருக்க. அது நானும் வேணும்லாம் கொடுக்கலையே, அது லிப்பு ஸ்லிப் ஆகிட்டு அவ்வளவுதான். ஆகும். இதோட முத்த கணக்கு 234. அவ்வளவு கம்மியாவா வந்திருக்கு? என்ன இது உனக்கு கம்மியா? யோ டாக்டர், நீ இருக்கியே, முதல்ல வண்டி எடு.
இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டையும் நான் பேசணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. ஆனால் முதல் தடவை இந்த பொண்ணை வாய்ஸ் கேட்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் மறுபடியும் அவள் வாய்ஸ் கேட்கணுங்கிறதுக்காக நான் கால் பண்ணுறேன். ஆனால் இவ திமிர் பிடிச்சவளா இருப்பா போல. ஒரு வாட்டி கூட கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். ஆனாலும் என் மனசு தான் அடங்கி தொலைய மாட்டேங்குது. நானும் ஒரு நாளும் அவள் எப்படின்னு கால் பண்ணால் எடுக்க மாட்டா, அதனால கால் பண்ண வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஆனால் மறுபடியும் அவளுக்கு கால் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறான். இன்னைக்கு ட்ரை பண்ணலாமா வேண்டாமா? சரி, ட்ரை பண்ணுவோம். ஒருவேளை அட்டன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? மீரா ஃபோன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு பாடி, எடுத்து பேசு. ரித்து நீ வேற எல்லாம் அந்த ராங் நம்பர் தான். ஹே, ஏதோ எனக்கு நான் தெரியாமல் அவனை திட்டேன். அதுக்காக சாரி கேட்கறதுக்காக நானே அவனுக்கு கால் பண்ணேன். அதுக்காக அவன் டெய்லியுமே எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காண்டி. இரிட்டேட்டிங்காக இருக்கு. மீரா, நீ ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சும் அவன் விடாமல் டெய்லி உனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கானா? ஒருவேளை இந்த காதல் கோட்டை படத்தில் வர மாதிரி பார்க்காமலே லவ் பண்ண ட்ரை பண்ணுறானோ? ரித்து ஏண்டி நீ வேற, இவன் யார் என்னன்னே தெரியல. டெய்லி கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஏதோ நம்ம மேலே மிஸ்டேக் இருக்கேன்னு அன்னைக்கு திரும்ப அவனுக்கு கால் பண்ணி சாரி கேட்டுட்டேன். அதோட முடிஞ்சிருச்சு. மறுபடியும் விடாமல் டெய்லி எதுக்காக கால் பண்ணுறானே தெரியலடி. மீரா, நான் சொல்கிறேன்னு தயவு செஞ்சு கோச்சிக்காத. அன்னைக்கு நீ அவருக்கு திரும்பி கால் பண்ணி அவர்கிட்ட சாரி கேட்கும்போது அவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகேன்னு சொன்னார் தானே சொன்னேன். ஸோ நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவர் கொஞ்சம் நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் டெய்லி உனக்கு கால் பண்ணுறாருனா நீ ஒரு டைம் அட்டன் பண்ணி என்ன ஏதுன்னு தான் கேளண்டி. என்ன ரித்து, என்ன பேசுற நீ? ஏண்டி அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இதுக்கு அவனோட ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசணும். அதோட அன்னைக்கு ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால அவனுக்கு நானே கால் பண்ணி பேசினேன். மறுபடியும் அவன் கால் பண்ணிட்டே இருக்கானா? இங்கே பாரு, நீ சொல்ற மாதிரி அவன் நல்ல பையனா இருந்திருந்தா மறுபடியும் எனக்கு கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவன் மறுபடியும் கால் பண்ணுறதே தெரியுது. அவன் எவ்வளோ ஃபர்ஸ்ட் கேரக்டராக இருப்பானு. அவன்கிட்ட எல்லாம் கண்டிப்பாக என்னால் பேச முடியாது. சரி ஓகே டி, டென்ஷன் ஆகாத. ஒன்று அவன் நம்பரை பிளாக் பண்ணு. அப்படி இல்லைன்னா கால் அட்டன் பண்ணி இனிமேல் எனக்கு கால் பண்ணாதீங்க சொல்லி திட்டி விட்டுரு. தட்ஸ் இட். என்னடி என்ன யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லடி. பிளாக் பண்ணலாமா இல்லை கால் அட்டன் பண்ணி அவனை திட்டலாமான்னு யோசித்தேன். இப்போதான் ஒரு நல்ல ஐடியா தோணிருக்கு. கால் அட்டன் பண்ணி அவனை நல்லா திட்டினதுக்கு அப்புறம் அவனை பிளாக் பண்ணலான்னு இருக்கேன். அப்பா அதுக்கப்புறம் அவன்கிட்ட கால் வராதுல்ல. இது கூட நல்ல ஐடியா தான். சரிடி, நீ கால் அட்டன் பண்ணி பேசு. எனக்கு துணி அங்கே அவ்வளோ உருது, நான் போய் துவைக்க போகிறேன். ஓகே ரித்து, எனக்கும் துணி நிறையா இருக்குது துவைக்கிறதுக்கு. சரி ஓகே, இவங்கிட்ட பேசிட்டு இன்னைக்கு இவனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் வரேன். ஓகே மீரா, பாய். ரித்து சொன்ன மாதிரி இவன் எதுக்கு எனக்கு டெய்லியும் கால் பண்ணணும்? ஒன்றும் புரியலை. ஆனால் இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். மொவனே, உனக்கு இருக்குடா இன்னைக்கு. ஹை, ஃபோன் அட்டன் பண்ணிட்டாங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? என்ன எப்படி இருக்கீங்களாவா? ஏங்க முதல்ல யாருங்க நீங்க? ஏதோ எனக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தெரியாதனமா உங்களை திட்டிட்டேன். அதுக்கு தான் அகைன் நான் கால் பண்ணி சாரியும் கேட்டுட்டேனே. மறுபடியும் நீங்க டெய்லி கால் பண்ணிட்டே இருந்தா என்னங்க அர்த்தம்? ஏங்க, எனக்கு சுத்தி வளைச்சுலாம் பேச தெரியாதுங்க. என்னமோ தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பேசும்போதே உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. டெய்லியும் உங்க வாய்ஸ் கேட்கணும்னு என்னமோ தெரியல, மனசுல தோணிட்டே இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு நான் டெய்லியும் கால் பண்ணிட்டே இருப்பேன். ஐ நோ இது தப்பு, இந்த மாதிரி தெரியாத ஒரு பொண்ணுக்கு டெய்லியும் கால் பண்றது தப்புன்னு தெரியும். பட் இருந்தாலும் என்னமோ தெரியலங்க, உங்க வாய்ஸ் கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் ஈவன் இன்னைக்கு கூட நீங்க அட்டன் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சுதான் நான் கால் பண்ணேன். பட் தேங்க் காட், நல்ல வேலை அட்டன் பண்ணிட்டீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க வாய்ஸை கேட்டதுல உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹலோ, போது கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்களை மாதிரி பசங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது. முதல்ல இப்படிதான் முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கு கால் பண்ணுவீங்க, அப்புறம் உங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, அப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லுவீங்க, அப்புறம் நம்ம லவ் பண்ணலாமான்னு கேட்பீங்க, அப்புறம் கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு இதே மாதிரி முன்ன பின்ன தெரியாத இன்னொரு பொண்ணு கால் பண்ணா அகைன் அவகிட்டையும் போயிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்னு. இந்த பசங்களே இப்படிதான். ஸோ இனிமே அடிக்கடி எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க, ஓகேவா? எங்க போதுங்க, நீங்க லைஃப்ல பார்த்த பசங்க எல்லாரும் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா பசங்களும் அப்படி இருக்க மாட்டாங்கங்க. என்ன மாதிரி சில நல்ல பசங்களும் இருப்பாங்க. ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. பேசாம நீங்களும் நானும் ஃப்ரெண்டா இருந்தா என்ன? வாட், ஃப்ரெண்டா இருக்கலாமாவா? ஹே, யார் நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க கூட நான் எதுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்? இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் தெரியாம ஒரு அன்னோன் நம்பருக்கு நான் கால் பண்ணிட்டேன். அது என்னோட மிகப்பெரிய தப்பு. போதுமா? அதுக்காக நான் மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி இந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ற வேலை வச்சுக்காதீங்க, ஓகே? நோ வே, எனக்கு எப்பவுமே முன்ன வச்ச கால பின்ன வச்ச பழக்கமே இல்ல. என்னமோ தெரியல, டெய்லி உங்க வாய்ஸை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன் உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கலான்னு. ஸோ இனிமே டெய்லியுமே உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன், ஓகே? வாட்,
ஃப்ரெண்டா இருக்கலாமாவா? ஹே, உனக்கு இதை பத்தி என்ன தெரியும்? என் பேர் என்னன்னு தெரியாது, நான் எங்க இருக்கேன்னு தெரியாது, என்ன எதுன்னு எதுவுமே தெரியாது. ஆனா ஃப்ரெண்டா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு நீ பாட்டு சொல்லிட்டு இருக்க. நீ முடிவு பண்ணா போதுமா? நான் முடிவு பண்ண வேண்டாமா? இங்க பாரு, எனக்கு உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இனிமே எனக்கு கால் பண்ற வேலை வச்சுக்காத. அண்ட் உன் நம்பரை நான் இதோட பிளாக்கும் பண்ணிடுவேன், சரியா? தாராளமா பிளாக் பண்ணிக்கோங்க. நான் அகைன் அண்ட் அகைன் வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணிட்டே தான் இருப்பேன் உங்க வாய்ஸை கேட்கறதுக்காக. வாட்? ஹே, பைத்தியமா நீ? இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. அதோட எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, சரியா? சோ இன்னொரு டைம் எனக்கு கால் பண்ற வேலை வச்சுக்காத, ஓகே? அப்படியா? ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்லங்க, கல்யாணம் ஆகிட்டுன்னு போய் சொன்னீங்கல்ல, அதான் சிரிப்பு வந்துட்டு. என்ன? ஹே, யார் போய் சொல்றா? இங்க பாரு, எனக்கு உண்மையாவே கல்யாணம் ஆகிடுச்சு, சரியா? சும்மா எனக்கு கால் பண்ற வேலை வச்சுக்காத. ஏங்க இப்படி பொய் சொல்றீங்க? ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா நான் இப்படி டெய்லி கால் பண்றதுக்கு உங்க ஹஸ்பண்டை விட்டு கண்டிப்பா என்ன நீங்க திட்ட சொல்லியிருப்பீங்க. ஆனா இப்போ வரைக்கும் நீங்க திட்ட அப்படி சொல்லவே இல்லை. இதுல இருந்து தெரியலையா உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு? எதுக்குங்க இப்படி பொய் சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் இப்பவும் சொல்றேன், உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, அதை கேட்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி உங்களை லவ் பண்றதுக்கோ இல்ல ஏமாத்துறதுக்கோலாம் இல்ல, சரிங்களா? நீங்க என்னை பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு இப்பவும் சொல்றேன், உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுவும் உங்களுக்காக இல்ல, உங்க வாய்ஸ்க்காக. ஹலோ, இருக்கீங்களா? இருக்கேன். இப்போ என்ன உங்களுக்கு என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும், அதானே? சரி, ஓகே. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. என்னை பத்தி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுறேன். என்ன ஏங்க, என்னங்க இது? நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாமே. தோடா, நான் தான் ஸ்டார்டிங்கே சொன்னேனே, இந்த பசங்க எல்லாருமே ஒரே கேட்டகரி தான். ஃபர்ஸ்ட் வாய்ஸ் நல்லா இருக்கு, அப்புறம் ஃப்ரெண்டா இருக்கலாம், அப்புறம் லவ், அதுக்கப்புறம் என்ன மாதிரி இன்னொரு அன்னோன் பொண்ணு கிடைச்சதுன்னா உடனே அந்த கிட்ட போறது. இங்க பாருங்க, உங்களை மாதிரி பசங்களை நம்பி ஏமாறதுக்கு என்ன மாதிரி பொண்ணுங்க ரெடியா இல்லை. நான் சொன்ன மாதிரி என்னை பத்தி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன், அட்லீஸ்ட் என்னோட நேம் ஆச்சு நீங்க கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கேன், ஓகே? ஹலோ பாஸ், இருக்கீங்களா? என்ன சத்தத்தை காணோம்? இருக்கங்க, இருக்கேன். சரி, ஓகே. உங்களை பத்தி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆச்சும் நான் கண்டுபிடிக்கணும், அதானே? சரி, ஓகேங்க, சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். ஆனா பேச்சு மாறக்கூடாது, சொன்ன மாதிரி என் கூட ஃப்ரெண்டா இருக்கணும், ஓகே? முதல்ல கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிக்கலாம். அப்புறம் முக்கியமான கண்டிஷன், அது வரைக்கும் எனக்கு நீங்க கால் எதுவும் பண்ணக்கூடாது, ஓகே? ஓகே. ஆனா அட் த சேம் டைம் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்க என் நம்பரை பிளாக் பண்ணக்கூடாது, ஓகே? என்ன? அது அது வந்து ஏங்க, என்னங்க இது? நீங்க சொன்ன கண்டிஷனுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன்ல, அப்போ நான் சொன்ன கண்டிஷனுக்கு நீங்க ஓகே சொல்லுங்க. சரி, ஓகே, டீல். நான் உங்க நம்பரை பிளாக் பண்ணல. அப்போ ஓகேங்க, சீக்கிரமா என் கூட ஃப்ரெண்டாக ரெடியா இருங்க. அண்ட் உங்களுக்கு வேணும்னா என் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா என்னமோ தெரியலங்க, உங்க வாய்ஸை கேட்கும்போது எனக்கு உங்களை நம்பணும்னு தோணுது. ஸோ பை த வே, ஐ எம் ஆதித்யா. எல்லாரும் என்ன ஆதின்னு கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசும்போது நீங்க என்ன ஆதினே கூப்பிடலாம். ஸோ வாட், நெக்ஸ்ட் டைம் பேசினா தானே? எனக்கு நம்பிக்கை இருக்கு இதுக்கப்புறம் நம்ம பேசவே மாட்டோம்னு. அதனால உங்களை அகை நான் உங்க நேம் சொல்லி கூப்பிடணும்னு எந்த அவசியமும் இருக்காது. சரி, ஓகே, நான் ஃபோனை வைக்கிறேன், பாய். மீரா, என்னடி ஃபோன் பண்ணி அவனை திட்டிட்டியா? அவன் நம்பரை பிளாக் பண்ணிட்டல? இல்லடி, ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, மீரா என்னடி சொல்ற? என நம்பவே முடியல. ஏன்னா நீ அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த பசங்களையும் நம்ப மாட்டேன். ஆனால் இவன்கிட்ட என்னடானா என்னை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் நீ கண்டுபிடிச்சிட்டா, நான் கூட ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அவன் ஒருவேளை இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிட்டானா அவன் கூட ஃப்ரெண்டாக இருப்பியாடி? முதல்ல அவன் கண்டுபிடிக்கட்டும், அதுக்கப்புறம் யோசிக்கலாம். மீரா, நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ சொன்னதெல்லாம் வச்சு கேட்கும்போது எனக்கு என்னமோ அவன் நல்ல பையன் மாதிரி தாண்டி தோணுது. அதனால நீ அவனை நம்பலாம். ரித்து, வெயிட், அதுக்குள்ள அவனுக்கு நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுக்காத. முதல்ல அவன் என்னை பற்றி ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் ஆச்சும் கண்டுபிடிக்கிறானான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம், ஓகேவா? சரி, ஓகேடி, எனக்கு பார்ட் டைம் ஜாப்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், பாய். என்ன குரு, இன்னைக்கு காலையில சிரிச்சுக்கிட்டே வரான். இவன் இவ்வளவு ஹாப்பியா இருந்தா நான் பார்த்ததே இல்ல. என்ன விஷயமா இருக்கும்? ஹே, குட் மார்னிங் ஜெனி. குட் மார்னிங் குரு. குரு, நான் உனக்கு கேட்கட்டுமா? கேளு ஜெனி, என்ன? இல்ல, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சு குரு, என்ன விஷயம்? ஆமா ஜெனி, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இல்ல, ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஆரா ஃபேமிலியும் என் ஃபேமிலியும் பேசிக்க மாட்டோம், அதனால நானும் செலியனும் ரொம்ப வருஷமா பேசிக்கிறதே இல்லைன்னு. ஆனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே பேசிட்டோம், தெரியுமா? வாட் குரு, என்ன சொல்ற நீ? ஆரா ஃபேமிலியும் உங்க ஃபேமிலி பேசிட்டீங்களா?
ஆமா ஜெனி, ரெண்டு ஃபேமிலியும் பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன அப்பா மட்டும் பேச மாட்டாரு, மற்றபடி நாங்க எல்லாருமே பேசிப்போம். இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே யாரா குட்டியை பைக்ல அழைச்சிட்டு வரதுக்கு நான் செல்லியனுக்கு பயப்பட தேவையில்ல. ஏன்னா செல்லியன் இனிமே பார்த்தாலும் எதுவும் சொல்ல மாட்டான். இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்ன குரு என்ன இப்படி சொல்றான்? ஆனா ஆரா ஃபேமிலியும் குரு ஃபேமிலியும் பேசிக்க மாட்டாங்க தானே? அப்படி இருக்கும்போது இப்போ பேசிக்கிறோன்னு சொல்றான். அப்பனா இனிமே ஆராவும் குருவும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல ஜெனி, இல்ல, அதுக்கு விடவே கூடாது. ஹே ஜெனி, ஹே என்னாச்சு? எவ்வளவு ஹாப்பியான நியூஸ் சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு எதுவும் யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை குரு. குரு, இன்னைக்கு நீ வரும்போது நீயும் அறாவும் ஒன்னாவா வந்தீங்க? ஆமா, நானும் அறாவும் ஒன்னா பைக்ல தான் வந்தோம். ஏன் என்னாச்சு? என்ன ரெண்டு பேரும் ஒன்னா பைக்ல வந்தாங்களா? இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த அறா தனியா தானே வந்துட்டு இருந்தா. இன்னைக்கு திடீர்னு குரு கூட பைக்ல வந்திருக்கானா? இல்ல ஜெனி, இல்ல, இப்படியே விட்டனா அவ்வளவுதான், ரூட்டு வேற மாதிரி போகும். அந்த ஆராவுக்கு இன்னைக்கு இருக்கு. ஜெனி என்னாச்சு? என்ன யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லை குரு. சரி, ஓகே குரு, நீ போய் பாரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் பார்த்துட்டு வரேன். ஓ அப்படியா? ஓகே ஜெனி, நீ போய் பாரு. நானும் கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு, நான் போய் எடுக்கிறேன். ஓகே குரு. மேம், நீங்க வர சொன்னதா கீர்த்தி வந்து சொன்னா. என்ன விஷயம் மேம்? ஆமா, நான் தான் வர சொல்லியிருந்தேன். என்னாரா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க? மேம், நீங்க என்ன கேக்குறீங்க? எனக்கு புரியல. போதும் சும்மா நடிக்காத. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, குருக்கு எனக்கு இடையில நீ வராதுன்னு. அப்படி நான் அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ என்னடானா இன்னைக்கு குரு கூட பைக்ல வந்திருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அன்னைக்கு நான் அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ பைக்ல வரனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? மேம், இல்ல மேம், அது போதாரா, எதுவும் சொல்லாத. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் குரு கூட நெருங்கி பழகிறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அது சரி, அம்மா அப்பா இருந்து வளர்ந்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. உன்னை வளர்த்தது உங்க அக்காவும் அண்ணனு தானே. பின்ன சரி, எப்படி இருக்கும் வளர்ப்பு? இப்படிதான் இருக்கும். போதும் மேம், நிறுத்துங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி எபிசோடை ஃபுல்லாக ஓட விடாமல் யார் பார்த்தீங்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் வாய்ஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஆதிமீரா கான்வர்சேஷனில் மட்டும்தான் வாய்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கும். மற்ற எல்லாரோட கான்வர்சேஷன்லையுமே வாய்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க கான்வர்சேஷன் மேக் பண்ணுற வரைக்கும் என் வாய்ஸ் நல்லா தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு அலர்ஜி ஆகி திடீர்னு நிறைய தும்மல் வந்து ரொம்ப கோல்டாகிட்டு, ஸோ இன்றைக்கி எபிசோட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் வந்து நினச்சேன். பட் பாதி மேக் பண்ணிவிட்டு அதை வந்து கொடுக்காம இருக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால தான் சரி பரவாயில்லன்னு கோல்டோடே மேக் பண்ணிட்டேன். ஆமாங்க, ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு எபிசோட் கொடுக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் எல்லாருமே நாளைக்கு எபிசோடுக்காக கண்டிப்பாக காத்துட்டு இருந்திருப்பீங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆரா வந்துட்டு ஜெனியை வந்து எதிர்த்து வந்து பேசியிருக்காங்க. ஸோ அவங்க கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த எபிசோடில் உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நான் எபிசோட் வந்து கொடுக்க பார்க்குறேன். ஸோ இஃப் இன்கேஸ் வரல அப்படின்னா அதுக்காக சாரி. நாளைக்கு வீடியோ வரலைன்னா அதுக்கு மறுநாள் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஆமாங்க, ஒருவேளை சாட்டர்டே எபிசோட் வரலைன்னா சண்டே கண்டிப்பாக கொடுப்பேன். நாளைக்கு எபிசோட் கொடுத்தனா சண்டே வந்து மனம் விரும்பதே வராது, மண்டே தான் வந்து வரும். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து என்னோட சுச்சுவேஷன் புரியும்னு வந்து நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் பார்த்துருப்பீங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஆமாங்க, அப்புறம் இனிமேல் ஆதிமீரா சீன்ஸ் வந்து இனிமேல் அடிக்கடி வரும். பிகாஸ் அவங்கள நான் இப்போ தான் வந்து காட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவங்க ஸ்டோரி இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அவங்க ஸ்டோரியும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். அண்டு காவ்யா அவங்க ஸ்டோரியை வந்து கேட்குறீங்க. எந்தெந்த இடத்துல வந்துட்டு யார் யார் ஸ்டோரியை கொடுத்தா நல்லா இருக்குமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக நான் கொடுத்துருவேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்க. அது மட்டும் தான் உங்ககிட்ட நான் வந்து ரெக்வஸ்ட்டாக வந்து வைப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் ஆரா வந்துட்டு எப்படி வந்துட்டு நெக்ஸ்ட் ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. யாரோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம்.